வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாं விசேஷே நவரோகிணாம் நிதியே சர்வவித்யானாं ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு ஷாரீரிக உபனிஷத்தினுடைய மந்திரங்கள் 1வது மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். நேற்று ஷாரீரிக உபனிஷத்து யஜுர்வேதம்னும் பஞ்சபூதங்கள் நம்ம சரீரம், ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பத்தை பற்றி பேசுகிறதுன்னும் வேதத்தினுடைய அத்தியாவசியத்தை நம்ம இங்கே பேசியிருக்கோம். அந்த வேதத்தினுடைய அத்தியாவசியம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், 5 புலன்கள் எப்படி ஒவ்வொரு புலன்களும் ஒரு அறிவை உறுதிப்படுத்துது. பார்க்க வேண்டியதை பார்த்து தான் அறியணும், கேட்க வேண்டியதை கேட்டு தான் அறியணும். அதுதான் அதுக்கு பிரமாணம். கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு கலரை கண்ணால் தான் பார்த்து ஊர்ஜிதப்படுத்த முடியும், காதால் கேட்டு ஊர்ஜிதப்படுத்த முடியாது, கையால் தொட்டும் ஊர்ஜிதப்படுத்த முடியாது, மூக்கால் நுகர்ந்தும் ஊர்ஜிதப்படுத்த முடியாது. அப்போ அதுபோல் எப்படி ஒரு உலகத்தினுடைய பொருட்களை அறியிறோமோ புலன்களால், பஞ்ச புலன்களால், அதுபோல் இறைவனை அறியணும், உணரணும், அடையணும் அப்படின்னு சொன்னால் வேதந்தான் அதுக்கு வழி, ஞானந்தான் அதுக்கு வழி. இப்போ நாங்கள் வேதம் இல்லாமல் நாங்கள் கடவுளை அடையலையா அப்படின்னு கேட்டால், அவங்க ஒரு நிலையில் பயணிக்கிறாங்க. அந்த அறிதல்ங்கிற வார்த்தையே அறிதல், தெரிதல், புரிதல், உணர்தல், வாழ்தல்ங்கிற 5 நிலைகளில் 5வது நிலையை தொட்டவங்க பேசுகிறதில்ல. 4வது நிலையில் தொட்டவங்களும் தென்படுறதில்ல. 3 நிலையில் தொட்டுட்டா பூர்த்தி ஆகும்னா பூர்த்தி ஆகாது. அறிதல், தெரிதல், உணர்தல் பூர்த்தி ஆகாது. வாழணும், கேரி அவுட் பண்ணணும். அப்போது எல்லாருமே ஏதோ ஒரு ஜென்மாவில் வேதத்தை படிக்கிறதுனா புத்தகத்தை வச்சு மந்திரங்களை வச்சு படித்து குருவோட படிக்கிறதுன்னு ஒரு சிஸ்டம். அது ஒரு பரம்பரா. குரு சிஷ்ய உறவு ஒரு பரம்பரா. கர்ண சுருத்தியை காதால் கேட்டு அறிகிற விஷயம். அப்படி அடைஞ்சவங்களை நீங்கள் யாரையாவது நீங்கள் சொன்னீங்கன்னா, அவங்க பல ஜென்மாவில் ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஞானத்தை சிரவணம் பண்ணி தான் அவங்க யார் மூலியமோ, யார் இந்த பிரம்ம ஞானத்தை சூக்ஷ்மமாக சொல்லிக் கொடுத்து, தாத்தா பாட்டி கூட சொல்லி கொடுத்துருப்பாங்க, அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்படியோ சிரவணம் பண்ணாமல் நீங்கள் மனனம் பண்ணாமல், நிதித்தியாசனம் பண்ணாமல் அனுபூதி அடைய முடியாது. அதனால் வேதம் உறுதிப்படுத்துறது, இறைவன் இருக்கிறாருங்கிறத உறுதிப்படுத்துறது. அவர் எப்படி இருக்கிறாருங்கிறத உறுதிப்படுத்தும் போது தான் நாம் என்ன பண்ணோம், இறைவன் சத்து சித்து ஆனந்தமாக இருக்கிறார்னு பிரமாணம். சத்து அன்பாக இருக்கிறார், சித்து அறிவாக இருக்கிறார், ஆனந்தமாக இருக்கிறார். இந்த 3 நிலையில் யார் ஒருத்தவன் நீ வாழ்கிறானோ அவன் இறைவனுக்கு சமமானவன், இறைவன் ஆகிறான்னு வேதம் சொல்லுது. புரியுதா? அதுவும் நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்களோ அந்த நிலைக்கு உங்களுக்கு அதனுடைய விளைவுகளையும் பலனையும் வேதம் உறுதிப்படுத்துது. அதனால் வேதம்தான் நமக்கு நம்ம வழிநடத்தக்கூடிய அதிகாரப்பூர்வமான, எந்த உள்நோக்கமும் இல்லாமல், எந்த அரசியலும் இல்லாமல் உள்ளதா சொல்கிறது, இருக்கிறதா சொல்கிறது. அதனால் இது இன்றைக்கி சொல்லலை, நேற்று சொல்லலை, பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாகவே ஆரம்பத்திலே இதை சொல்லிட்டாங்க. அது இன்றைக்கும் அது பொருந்தது. நம்ம அதுக்குள்ளே போகாமல் நம்ம வாழ்க்கையை முடிச்சு போயிட்டோம். எத்தனையோ வாழ்க்கையை முடிச்சிட்டோம்.
அதனால் இறைவன் சொல்லும்போது சத்து சித்த ஆனந்தம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கு. அதுக்கு மேலே வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த சத்து, அன்பு, அறிவு, ஆனந்தம், இதுக்கு மேலான வார்த்தை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், சிந்திச்சு சொல்லுங்கள். அப்புறம் மனுஷன் யார்? மனுஷன் யாருன்னா மனுஷன் ஜீவன்னு சொல்லக்கூடியது பிரம்மமாக இருந்தாலும் இப்போ அவன் எப்படி வாழ்கிறான்னா அகங்காரமாக வாழ்கிறான். பிரம்மமாக இருந்தாலும் அகங்காரமாக வாழ்கிறான். அகங்காரம்னா என்னன்னா ப்ரைட் அண்டு ஹைப்போக்ரைட், ப்ரைட் அண்டு ஹைப்போக்ரைட்டாக வாழ்கிறான். இப்போ அவன் அகங்காரத்தை விட்டானா அவன் அகமாயிடுவான். வேறு இதுதான் விஷயம். இந்த அகங்காரத்தை விடுறது தான் வேதம் உபதேசம் பண்ணுது. அகங்காரத்துக்கு அறியாமையினால் சேர்த்து வச்சுருக்க அகங்காரத்தை அறிவுனால் நீக்க முடியும்னு, இருட்டுக்கு வெளிச்சம் எப்படி மருந்தோ அது மாதிரி இந்த அறியாமைக்கு அறிவு தான் மருந்தாக இருந்து வேலை செய்கிறதுனால மனிதனை அகங்காரமாக பார்க்குது, ஜீவராசிகளை அகங்காரமாக பார்க்குது. என்ன காரணம் அகங்காரம்? நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேங்கிறான். நான் செய்கிறேன் கர்த்திருத்துவம், நான் அனுபவிக்கிறேன் போக்திருத்துவம். இதை நான் செஞ்சேன், இதை நான் அனுபவிக்கிறேன் அப்படி சொல்கிறான். இவன் செய்ய வச்சிருக்கான், அனுபவிக்கப்படுகிறான்ங்கிறது அவனுக்கு தெரியலை. அவன் கண்ணில் தனக்கு என்ன உணருது? நான் செஞ்சேன்னா நீ எப்படி செய்ய முடியும்? உனக்கு கை கால் இருக்குது, நான் செஞ்சேன். கை கால் எப்படி வந்துச்சு? கை கால் செயல்பட்டதானே நீ செயல்பட முடியும். இப்போ உன் மூளை சொல்லுது நீ கையை மேலே உயர்த்தன்னு. உன் மூளையுடைய பேச்சை கேட்க மாட்டேன்னு கை சொன்னிச்சுன்னா என்ன செய்வ நீ? அது எல்லாமே ஒரு நேர்கோட்டில் கனெக்டடாக இருக்கணுமா வேண்டாமா? ஒரு கம்பெனியுடைய பாஸ் இருக்காங்க, அவங்க சொல்ல சிஓட்ட சொல்லுவாங்க, சிஓ மேனேஜர்ஸ்டெல்லாம் சொல்லுவாங்க, அது லேபர்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க செயல்படுவாங்க. இதுதான் சிஸ்டம். நான் இவன் லேபர் என்ன பண்ணுவான்? நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் போகிறேன் வரேன்னா அவன் சொல்லுவான். அவனுக்கு மேலே மேனேஜர் இருக்காங்க, அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இவன் வேலை செய்கிறான்னு இவனுக்கே தெரியாது. சரி, மேனேஜர் இருக்கான்னு அவன் டைரெக்டாக வேலை செய்ய முடியுமா? அவன் டைரெக்டாக வேலை செய்ய முடியாது. சிஓ அவனுடைய அதிகாரத்தில் அவன் செய்யக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் மேனேஜர் செயல் பண்ண முடியும். இப்போ மேனேஜர் நான் தான் இவங்களை எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணுறேன். நீ சூப்பர்வைஸ் தான் பண்ணுற, நீ எல்லாம் பண்ணலை. உன்னை பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்தானம் நிரந்தரம், நீ நிரந்தரம் இல்லை. சரி, சிஓ தான் இருக்கார், சிஓ இன்ஸ்ட்ரக்ஷன் தான் மேனேஜர் ஃபாலோ பண்ண. சிஓ தான் இஷ்டத்துக்கு ஆட முடியுமான்னு ஆட முடியாது. அவர் அந்த கம்பெனியுடைய பாஸ், 1000 கோடியை முதலீடு செய்யக்கூடிய பாஸுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு தான் அவர் செயல்பட முடியும். அப்போ லேபரும் தன் இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது, மேனேஜரும் தன் இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது, சிஇஓ கூட தன்னுடைய இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது. அப்போ அவர் யாரை பார்க்க? பாஸ். சரி, பாஸ் என்ன செயல்படுறார்? பாஸினுடைய ப்ராடக்ட் என்ன, அவருடைய நோக்கம் என்னென்னா அந்த ப்ராடக்டும் அவருடைய நோக்கமும் இந்த சமுதாயத்துக்கு நலன் செய்யக்கூடியதாக இருந்தால் இறைவன் அங்கே உத்தரவாதம் கொடுக்குறான், ப்ளஸ் பண்ணுறான். அதாவது சங்கல்பம் அத்தியாவசியம், அவதாரணான்னு 3 வார்த்தை இருக்குது. டிஆர்ஏன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். டிட்டர்மினேஷன், ரெசல்யூஷன் அண்ட் அஃபர்மேஷன். இப்போ நீங்கள் ஒரு காரியம் செய்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு காரியம் செய்கிறீங்க, அது சரியாக தப்பா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா அதுக்கு ஒரு அறிவு இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய காரியம் சரியாக தப்பா, நீங்கள் செய்கிறது சரியாக இருக்கும், 100% சரி, கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் அந்த இடத்துல 3 விஷயங்கள் தலை தூக்கி நிற்குது. முதல்ல உங்களுடைய தேவையை நீங்கள் இந்த பொருள் பார்க்குறீங்க, இந்த பொருளோ வேலையோ காரியமோ செய்யலாம் செய்யக்கூடாதாங்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 நிகழ்ச்சியை நீங்கள் கடந்து வரீங்க. டிட்டர்மினேஷன்னா இது நமக்கு தேவை இருக்குது, இதை வாங்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணுறீங்க, அது பேர் தான் சங்கல்பம். டிட்டர்மினேஷன், இதை வாங்கணும், இந்த பொருள் எனக்கு தேவை, இதை நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு வீட்டுக்குள்ளே போய் எல்லாம் யோசனை பண்ணி 2 நாள் 3 நாள் அது அத்தியாவசியமாக வாங்குறீங்க, அதுதான் அத்தியாவசியம்.
நிச்சயமாக அது வாங்கியே தீரணும், மிக அவசியம், அத்தியாவசியம். சம்ஸ்கிருத வார்த்தை அத்தியாவசியங்கிற வார்த்தை. அது பேர் தான் ரெசல்யூஷன். அங்கே தான் இந்த உங்களுடைய தேவையானது என்னவா மாறுது, உறுதிப்படுத்தப்படுது. இது எதுக்குன்னா அறிவுக்கு உட்பட்டு அறிவு பல நோக்கங்களை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்கலான்னு 10 விதமான ஃபேக்டர்ஸை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கலான்னு தீர்மானம் பண்ணிட்டீங்க. அது பேர் ரெசல்யூஷன். அதுதான் அத்தியாவசியம்னு பேர். சரியா, இது உங்களுக்கு தேவை, ரைட்டு, இதை வாங்கியே தீரணும், அது இல்லாமல் வேலை நடக்காதுங்கிற நிலை இருக்கு. ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டீங்க. அப்படியே செயல்படுத்தணும்னா அப்படியும் செயல்படுத்தக்கூடாது. அதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு அப்பா அம்மா கிட்டேயோ கடவுள்கிட்டையோ குருக்கிட்டையோ சம்மதம் வாங்கணும். அஃபர்மேஷன்னு பேர். அதை தான் அவதாரணான்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு தோணுச்சு நான் செஞ்சேன்னா சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். இந்த 3 தத்துவத்தில் 3வது தத்துவம் இருக்கு இல்லையா, பிரம்ம, அங்கே தான் சுக்ராந்தகங்கிற நீ செய்யக்கூடிய காரியம் நிச்சயமாக வெற்றி அடையுதுங்கிறது. நீ உழைக்கணும், கடினமாக உழைக்கணும், எல்லாம் செய்யணும். அதுக்கு அத்தியாவசியமாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அஃபர்மேஷன் சம்மதம் வாங்கினியா? யார்கிட்ட? பரம்பொருள்கிட்டையோ குருக்கிட்டையோ பேரண்ட்டுக்கிட்டையோ சம்மதம் வாங்கினியா? ஏன் இவங்க 3 பேரும் சத்தம்சம் உங்களுடைய வளர்ச்சியில், உங்களுடைய கம்பெனியினுடைய வளர்ச்சியில், உங்களுடைய வெற்றிக்கு அங்கே சம்மதம் வாங்கணும். அந்த சம்மதம் வாங்குறது தான் பிளெஸ்ஸிங். அந்த பிளெஸ்ஸிங் வாங்குறவன் தான் சுக்ராந்தக. அந்த சுக்ராந்தக தான் ஜெயிக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 3 படிகளை நீ தாண்டாமல் நீ எங்கே செயல்பட்டாலும் எது வேணாலும் நடக்கும். அப்புறம் நீ உட்காந்து அழுவுறதோ இல்லை நான் தடுமாறுறதோ லைஃப்பில் கூடாது. மூடர்கள் செய்யலாம், புரியுதா? அப்படி தான் இந்த உலகத்தை இந்த இறைவனானவன் இயக்கிக்கிட்டு இருக்கான், நடத்திக்கிட்டு இருக்கிறான். இதுதான் சூக்ஷ்மம், இதுதான் பிரபஞ்ச விதி, இதுதான் வேதம் வலியுறுத்துறது. இப்போ நீ என்ன இருக்கிற, நான் செய்கிறேன் அப்படிங்கிற கர்த்தத்துவம் இருக்குது, அதோடைய பலனை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற பௌத்தத்துவம் இருக்குது. அதனால் என்ன ஆகுது, ஒரு நேரம் சுகமடைகிற, ஒரு நேரம் துக்கப்படுற. இது ரெண்டுமே வேண்டான்னு சொல்லுது வேதம். கொடுத்த வேலையை செய், பிராப்த கர்ம கரோ. நேற்று சொன்னிச்சு இல்லையா, கொடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டே வா, உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள்லாம் இந்த பிரபஞ்சம் நம்ம கூட பேசுகிறது அல்லது இறைவன் நம்ம கூட பேசுகிற வார்த்தைகளை உற்று கவனிக்க மாட்டேங்கிறோம். நம்ம சாமானிய வேறு ஃப்ரீக்குவென்சியில் இருக்கனால அது இந்த ட்ராக்கில் போங்க. டிட்டர்மினேஷன், ரெசல்யூஷன் அண்ட் கன்ஃபர்மேஷன், அஃபர்மேஷன் வாங்குங்க, அங்கே கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்க. இத்தனை ஃபார்முலா இருக்குது. நீங்கள் முக்கியமான ஃபார்முலா இது. இந்த 3 இல்லாமல் நீ செயல்பட்டால் நிச்சயமாக தோல்வி அடையலாம், தோல்வி அடையாமலும் போகலாம். வெற்றி அடையலாம், வெற்றி அடையாமல் போகலாம். ஆனால் நிச்சயமாக தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை 3 கிராஸ் பண்ணால் நிச்சயமாக வெற்றி அடையலாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது புரியுதா? இது இந்த அறிவு இல்லாமல் தான் எல்லா நிகழ்ச்சிகளையும் நாம் நடத்தின்றோம். அப்போ ஜீவன் யாருன்னா அகத்தில் இல்லாமல் அகங்காரமாக இருக்கான். நான் செய்கிறேன். அவன் செய்கிறதுக்கு எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னு தெரியல, பார்த்தீங்களா? அப்புறம் நான் எனது, இந்த ரெண்டும் எல்லாம் அகங்காரம் தான். நான் எனதுன்னு சொல்கிறது, நான் சொல்கிறதும் எனதுன்னு சொல்கிறதும், நான் செய்கிறேன்னு நான் அனுபவிக்கிறேன், இது எல்லாமே அகங்காரம். அப்போ மனுஷனை எப்படி பார்க்குதுன்னா வேதம் அகங்காரம் பிடிச்சவனா பார்க்குது. அவன் இறைவன்கிறத அவன் அறியாமல் அகங்காரத்தில் வாழ்கிறானே, அந்த அகங்காரத்தை நீக்கிறது தான் இந்த வேதத்தினுடைய அதான் ஞானம். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா கர்மஜம் பிராந்திஜம் சகஜம்னு சொல்லுவாங்க. கர்மஜனை எப்போ பார்த்தாலும் வேலைன்னு செக்குமாடு. பிராந்திஜம்னா அவனுக்கு மெய்ப்பொருள் தெரியலை, ஆனால் செயல்பட்டுக்கிட்டே இருப்பான், பிரம்மையிலே இருப்பான், மயக்கத்திலே இருப்பான், இன்ஃபேக்சுவேஷன்ஸ். பிராந்திஜம் சம்சாரி இதில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், பிராந்திஜம்னு தான் வாழ்கிறான். அவனுடைய கனவும் கற்பனையும் இந்த ஜகத்தை பற்றி தான் இருக்கும். இதாகணும், அதுவாகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும்.
ஒன்றாகலாம், ஒரு டார்கெட் ஆகலாம், ஒரு குறிக்கோள் இருக்கலாம். அதில் அங்கே கற்பனை கனவு அவசியம். ஆனால் நீ எல்லாத்தையும் கற்பனை கனவு காண்ற பார்த்தீங்களா, அங்கே தான் பிராந்திஜம். அவன் கர்மஜம், அவன் வாழ்க்கை அவன் சொல்லவே வேணாம். அவன் கர்மம் முடித்தவன், கர்மம் அவனை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அவன் மேலே வருது, அவனை விடுங்க, அவனை சிரமம். இந்த பிராந்திஜத்தை மாற்ற முடியும், வேதத்தினால மாற்ற முடியும். நீ பிராந்தியில் இருக்க, இன்ஃபாக்சுவேஷனில் இருக்க, நீ கற்பனையில் இருக்க, உன்னை யதார்த்தத்துக்கு வா அப்படின்னு உன்னை யதார்த்தத்துக்கு இழுக்குதில்ல. இழுத்து இந்த மெய்ப்பொருள் மெய்யை அறிஞ்சிட்டாலே சகஜம். நான் சொல்லுவேன்ல, எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இருன்னு சுவாமி சொல்கிறாங்க. நான் வேகமாக இருக்கிறேன், ஆனால் சுவாமி வேகம் வேண்டான்றாங்க. எனக்குள்ளே நிறைய குமுறல்கள் இருக்குது, இதெல்லாம் சீக்கிரம் செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம். இந்த வேதத்தையே எடுத்துக்கிட்டாலும் சரி, செய்யணும்னு நினைக்கிறோம்ல, அவசியம் இல்லை. உன்னுடைய வேகத்தை குறை. எப்போதும் போல நீ வாழ்க்கையை வாழ கற்றுக்கோ, வாழ்க்கையை வாழ கற்றுக்கோ. நீ உன்னுடைய டார்கெட்டுங்கிறது இருக்கட்டும், அதை நோக்கி பயணிக்க. விவேகமாக பயணி, நிதானமாக பயணம் செய், சகஜமாக பயணம் செய். உன் வாழ்க்கையில் அன்பும் அமைதி எங்கேயுமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. என்னுடைய வெற்றிக்கு இதான் காரணம். என்னுடைய சுதந்திரத்துலையும் என்னுடைய அந்த குறிக்கோள்லையும், அதாவது அமைதி ஆனந்தங்கிற அந்த நிலையையும் டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துக்கிட்டேன். இந்த அமைதி ஆனந்தத்தை டிஸ்டர்ப் ஆகாமல் டிஸ்டர்ப் ஆகிற எல்லா ஃபேக்டர்ஸ்லேருந்து விலகி நின்னேன். அமைதி ஆனந்தத்தை கொடுக்குற நிலையை தொடர்ந்த, அதுதான் விஷயம். அதனால் இன்றைக்கி எதையும் நம்மளால் செய்ய முடியுங்கிற ஒரு வல்லமை வந்திருக்கு, செய்து காட்டப் போகிறோம். நான் சொல்கிறேன் இல்லையா, 1000 வருஷமாக இந்த வேதம் மக்களுக்கு போய் சேராமல் தெரிஞ்சவனும் சொல்லித்தரல. ஒரு குரூப்பு உள்ளே வராதுன்னு மறைக்குது, இன்னொரு குரூப்பு அங்கே போகாதன்னு மறைக்குது. நடுவில் இந்த பாவப்பட்ட இந்த ஜீவராசிகள் மெய்ப்பொருள் அறியாமல் பிராந்தி ஜத்தில் தான் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கான் சம்சாரி. புரியுதா? இப்போ அது 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 அந்த 1000 வருஷமாக இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும்போது இவ்வளோ வருஷம் நடக்காமல் இருந்திருக்கேங்கிறத ஒரு அறிவு நமக்கு வந்துச்சு பாருங்க. அப்போ நமக்கு ரொம்ப பெரிய துக்கமோ வருத்தமோ ஒரு விதமான துயரமும் உள்ள நம்மளை வாட்டி வதிச்சு எடுக்குது. அப்போ நம்ம உடனே இதை செய்யணும், 1 வருஷத்தில் செய்யணும், 10 வருஷத்தில் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அங்கே சுவாமி வேண்டாம், யதார்த்தமாக இரு, எப்போதும் போல இரு. அப்புறம் யோசனை பண்ணுறேன், இன்னும் 30 வருஷம் நமக்கு ஆயுள் இருக்கே, அதனால் அப்படி சொல்கிறாங்களோ சுவாமி. ஏன்னா இந்த உங்களுக்கு இந்த விதையை விதைக்கிறது, மெய்ஞானத்தை பிரம்மஞானத்தை உங்களுக்கு விதைக்கிறது ஒரு ஜென்மா. அப்புறம் அது செடியாகி, அது மரமாகி, பூவாகி, இலையாகி, பூவாகி, காயாகி, கனியாகி, உங்களுக்கு அது 10 ஜென்ரேஷன் ஆகிடும் போல இருக்குது. 1000 வருஷம் செய்யக்கூடிய வேலையை இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு 12 ஆண்டுகளில் செய்யணும்னு நம்ம துரிதப்படுத்துகிறோம். துரிதமாக என்னுடைய மனநிலை அப்படி இருக்கே, அது வேண்டாம் அப்படிங்கிறார். ஏற்றுக்க முடியுமா உங்களால்? ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இது நேற்று திருவண்ணாமலை வரும்போது பேசினேன். முதல் நாள் இங்கே என்ன பேசுகிறேன்னா, அடுத்த நாள் நம்மளுடைய சிஷ்யர் கூப்பிட்டு காமிக்கிறார். யோகி ராம் சூரத்குமார் பாருங்கள், போர்டில் எழுதி வச்சுருக்காரு நீங்கள் சொன்னதெல்லாம் அப்படின்னு காமிக்கிறாரு. காமிச்சாரா இல்லையா? ஒரு வாரமாக புனிதங்கிற வார்த்தை என்னை சுற்றி அந்த வார்த்தை அங்கே இருக்குது. வேதத்தினுடைய மகத்துவம் அங்கே பேசப்படுது, போர்டில் எழுதி வச்சுருக்காங்க. எப்படி அது? திருவண்ணாமலை போகிறோன்னு எதிர்பார்க்கவும் இல்லை, பிளான் பண்ணவும் இல்லை. அங்கே பண்ணுவோம். நேற்று போன இடம் எதுவுமே நம்ம சிந்தனைக்கு இல்லை. அதுதான் இறைவனுங்கிறது. புதன்கிழமைங்கிறது முக்கியமான ஞானத்துக்கான நாள். அது திருவண்ணாமலை ஸ்தல வரலாறு, அதனுடைய திருவண்ணாமலை புராணம்னே இருக்குது. இந்த புராணப்படி பார்த்திங்கன்னா புதன்கிழமை ஞானிகள் பிரம்மஞானம் உடையவர்கள் சுற்றக்கூடிய நாட்கள்னு போட்டிருக்குது, இருக்குது. முன்னாடி பேசியிருக்கேன். அப்போ என்னதுன்னு கேட்டால், கர்மஜனை விட்டுடுங்க, பிராந்திஜம் தான் இன்ஃபாக்சுவேஷன். அவன் தான் அகங்காரம், கற்பனையிலே வாழ்கிறான், பிராந்தியிலே வாழ்கிறான், பிரமையிலே வாழ்கிறான். சகஜம்ங்கிறது என்ன தெரியுமா? அதான் அந்த பரம்பொருளோட சேர்ந்தது. பரம்பொருளை தொட்டவன், பரம்பொருளை அறிந்தவன், பரம்பொருளில் வாழ்பவன். மௌனி அல்லது நிஷ்டா, பிரம்மனிஷ்டா. என்னுடைய வாழ்க்கை 30 ஆண்டுகளாக இப்படி தான் போயிடுது, சகஜத்தில் தான் போயிட்டு.
எல்லா வேலையும் செய்வான். என்ன சிந்தனை பரம்பொருளில் தான் இருக்கும். அந்த சிந்தனையை டிஸ்டர்ப் பண்ணுற எதையும் நான் உள்ளே சேர்க்கறதில்ல, அங்கேயும் நான் போகிறதில்ல. டிஸ்டர்ப் ஆகாத விஷயத்தில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரும். இது புரியுதா? அதனால தான் கடந்த 25 ஆண்டுகள் யாரு கூடயும் பேசலை. வேதா கிளாஸ் ஆரம்பித்த பிற்பாடு தான் பேச ஆரம்பிச்சு. அதை தான் சகஜ சமாதின்னு சொல்கிறேன். முன்னாடியே பேசியிருக்கேன், இன்றைக்கி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். மந்திரங்கள் வருது பின்னாடி. இதெல்லாம் நம்ம படித்தோமா என்ன? சாரீரிக உபநிஷத்துன்னு முந்தா நாள் தான் அந்த புக்கே எடுத்தேன். அடுத்த உபநிஷத்து என்ன, ஒரு உபநிஷம் முடிக்கும் போது தான் அடுத்த புக்கே எடுப்பேன், அடுத்த இதே எடுப்பேன். அது மந்திரங்கள் என்ன, வேதம் இது. இவன் உடனே கேட்டுவான், மெசேஜ் போட்டுருவான்னா அடுத்த நெக்ஸ்ட் உபநிஷத் அப்படின்னு போடுவான் ஆர்வத்தில். அந்த ஆர்வத்தை நம்ம என்கரேஜ் பண்ணணும்னு நான் உடனே தேடுவேன். சர்ச் பண்ணி எந்த வேதம், எந்த சாந்தி பாடம். நீ சாந்தி பாடம் போட்டேன்னா சகனா ஆப்யாயன்ட்டு மாமா. இது இந்த மந்திரம் இன்றைக்கி 2 நாளில் முடிஞ்சிடும். விசாரம் இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. தத்துவமசி பேசும்போது எனக்கு இன்னும் பேரானந்தம் கூடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எளிமைப்படுத்துகிறோம், ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறோம். கேட்குறோம், உடனே புரிஞ்சுக்குவான். ஆஹா ஆஹா ஓகோன்னுவான் எல்லோரும். சரி, இப்போ ஜீவன் யார்? அகங்காரம். நான் செய்கிறேன், கர்த்திருத்துவம், போக்திருத்துவம். அப்புறம் நான் எனது, மமத்துவம். கர்த்திருத்துவம், போக்திருத்துவம், மமத்துவம். 3 வார்த்தையை வச்சுங்க. கர்த்திருத்துவம் நான் செய்கிறேன், போக்திருத்துவம் நான் அனுபவிக்கிறேன், மமத்துவம் என்னது. இது 3மே பொய். ஒன்று இல்லை, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, பிடிக்கப்படும். கொடுக்கும்போது சந்தோஷமாக இருக்குது, பிடுங்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஒரு பழமொழியாக இருக்கும், பாட்டி சொல்வா, கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை. கொடுத்துட்டீங்கன்னா திரும்பி கேட்கக்கூடாது, அதனால் கொடுக்கூடாது. ஆனால் அர்த்தமா? உனக்கு நீ கொடுக்குறேன்னா அது திரும்பி எதிர்பார்க்காதுன்னு அர்த்தம். அது எதாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருந்தாலும் கொடுத்துட்டீங்கன்னா திரும்பி கேட்கக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. அதனால் ஜீவன் யார்? அகங்காரம். புரியுதா? இப்போ மனுஷ நிலை என்னன்னு புரியுதா? மனித பிறவி, அரிய பிறவி, ஆனால் கீழான பிறவியாக இருக்குது. ரஜோகுணம். இந்த 2க்கும் இது என்ன? நான் செய்கிறேன், எனக்காக செய்கிறேன், குடும்பத்துக்காக செய்கிறேன், பேருக்காக செய்கிறேன், புகழுக்காக செய்கிறேன், சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாமே என்னது? ரஜோகுணம். எல்லாம் செய், எல்லாத்தையும் அட. விவேகம். நிம்மதி குறைக்காமல், நிம்மதியை, இந்த அமைதி ஆனந்தத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் வராத நீ என்ன வேணால் செஞ்சுக்கோ. செய்ய முடியுமானா செய்ய முடியாது. அங்கே தான் உனக்கு டிட்டர்மினேஷன், ரெசல்யூஷன் அண்டு அஃபர்மேஷன் தேவைப்படுது. அப்புறம் 2 ரைட்டு எனக்கு தேவை, கண்டிப்பாக தேவை. அப்புறம் அஃபர்மேஷன் சம்மதம் அது தேவையில்லை அப்படின்னு போனீங்கன்னா அவருடைய பலனை நீயே அனுபவிக்க போகிற. புரியுதா? பேரண்ட் எது? பேரண்ட் யார்? பேரண்ட்டு உனக்கு இறைவன். நல்லா புரிஞ்சுங்க. பேரண்ட்டு மாதா பிதா. நான் சொல்லலை, மாதா பிதா குரு தெய்வம்னு நம்ம முன்னோர்கள் ரிஷிகள் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதோடைய முடிவு. அவங்க எப்படி சொல்கிறாங்க, சம்மதமோ நோவோ எப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய எண்டை அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் ஆரம்பிக்கிற விஷயத்தினுடைய எண்டை அவங்க பார்ப்பாங்க, முடிவை பார்ப்பாங்க. முடிவு சுபமாக இருந்தால் ஓகேன்னு சொல்லிடுவாங்க, இல்லைன்னா நோ. ஒரே வார்த்தை தான். எங்கள் கோவிலில் கூட பெரிய டிசிஷன்லாம் எடுப்பாங்க, என்கிட்ட கேட்பாங்க. இவங்க கேட்டாங்கன்னா 2 வார்த்தை, எஸ் நோ தான். எஸ் இல்லைன்னோ, அவ்வளோதோட நிறுத்திக்குவேன். என்னுடைய ஒப்பீனியன் சொல்லியாச்சு, அவ்வளோதான். முன்னாலாம் ஆரம்பத்தில் ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணிருப்பேன், விழாவை அப்படி நடத்தி. இப்போலாம் அது கிடையாது, தெளிவு. அப்போ கூட ஒரு ஆர்வ கோளாறு தான், தெரியும் நான் ஆர்கியூமெண்ட் பண்ணுன்னு தெரியும். ஏன் நல்ல காரியத்துக்காக. இப்போ அது கூட கிடையாது. எல்லாம் முருகன், நமக்கு மேலே தலைவர் இருக்க முருகப்பெருமான், அவர் முடிவு எடுக்கட்டும். என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். நோ எஸ் 2 வார்த்தை தான். ஒன்று, ஏன் விளைவை நீ அனுபவிக்க போகிற. மீறி போன எஸ்ங்கிறத நோக்கு மீறி போனீங்கன்னா விளைவுகள் எது வேணாலும் இருக்கும். இதுதாங்க வாழ்க்கை. இதை புரிய வைக்க தான் அவனை வாழ்க்கை போடுது. பிராந்தி ஜம்னு சகஜத்துக்கு வா. சகஜம்னா எளிமையாக வாழ்கிறதில்ல, மெய்யில் வாழ்கிறது, உண்மையில் வாழ்கிறது. சகனா யார்? அவரோட வாழ்கிறது, பரம்பொருளோடு வாழ்கிறது. அவள் பிறப்பு எதுக்கு போடுது? பிறப்பை பற்றி என்ன சொல்லுது? அவித்யா காம கர்மம். அறியாமையினால திரும்ப திரும்ப பிறக்கிற, கர்மா செய்கிற, ஆசைப்படுற, கர்மா செய்கிற. அவித்யா அறியாமையினால். யார் அறியாமல்? ஒன்றையும் அறியலை, பிரம்மத்தையும் அறியலை, பொய்யை அறிஞ்சு வச்சுருக்க. அந்த கடையில் அது கிடைக்கும், இந்த கடையில் இது கிடைக்கும்னு.
அவித்யா என்ன பண்ணோம்? இந்த ஒரு வார்த்தை போதுங்க. இந்த அவித்யாவை நம்ம ஸ்ரீவித்யாவாக மாற்றணுங்கிற அறிவு வந்தாலே போதுங்க, ஞானம் பிறந்துடும். அதுவாக எல்லா கதவையும் திறக்கிறது. நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் நல்ல முடிவாக இருந்தால் அதுதாங்க ஞானம். அவித்யான ஒரு 2000 ஆடியோ நம்ம பேசியிருக்கோம்னா 2000 ஆடியோவில் எப்படி ஒன்று உன் அறிவுக்கு நீ சிந்திப்ப, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். குரு எதை வலியுறுத்துகிறாங்க, இந்த பேசுகிற டென்ஷனில் வலியுறுத்தக்கூடிய வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை தான் உபதேசம். எதை வலியுறுத்தி பேசுகிறாங்க, எதாவது தொண்டை கிளிய பேசுகிறாங்க, இது நெஞ்சு வலிக்க பேசுகிறாங்க, எந்த வார்த்தையை அந்த வலியுறுத்துகிற வார்த்தை தான் உனக்கு சேர வேண்டிய விஷயம், உணர்த்த வேண்டிய விஷயம். அதை எப்படி வலியுறுத்துறது? இப்போ நான் சொன்னல 1000 வருஷமாக சங்கர ராமானுஜர் செஞ்ச வேலையை இப்போ முருகப்பெருமான் செஞ்சுட்டு இருக்காங்க. இது 1000 வருஷம் ஆகும் போல இருக்குது. இப்படி போனால் இதை நம்ம 30 வருஷத்துக்குள்ளே நம்ம செய்யணுங்கிற ஒரு பிளானில் போயின்ட்டுருக்கேன். அடியான் அப்படி போயின்ட்டுருக்கேன். உங்களுக்கு அதை சொல்கிறேன் நேரடியாக. இது முடியாதனா முடியும். டிஃபிகல்ட் பட் பாசிபிள். அந்த ஃபார்முலா 2வது தத்துவத்தை கையில் எடுத்து போயின்ட்டுருக்கேன். அது எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சாலும் எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, தோல் அடைஞ்சாலும் எனக்கு நஷ்டம் இல்லை. இங்கே நஷ்டமும் இல்லை, லாபமும் இல்லை. இங்கே தான் சகஜ நிலைன்னு பேர். ஈக்குவலாக இருக்கிறோம், சாந்தமாக இருக்கிறோம். புரியுதா? பலனையும் கருதலை, லாபத்தையும் கருதலை, நஷ்டத்தையும் கருதலை. இந்த மக்கள் நல்லா இருந்தால் போதுங்கிற ஒரு மனநிலை போயிடும். இதை எப்படி கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கறது? அங்கே தான் இறைவனால் தான் முடியும். அதனால் அந்த பயணத்தை தொடர்ந்து தபஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் இப்போ இறைவன் சச்சிதானந்தம், ஜீவன் அகங்காரம், பிறப்புங்கிறது அவித்யா, மெய்ப்பொருளை அறியறதே இல்லை. எல்லாத்தையும் அறிகிற உனக்கு ஏன் மெய்ப்பொருள் அறியறதுக்கு உனக்கு என்ன கேடு? மெய்ப்பொருள் அறிஞ்சால் பிறவியே இல்லைன்னு சொல்லுது. அதுக்கு இடையில இருக்கிறதுலாம் என்ன? ஒன்றுமே இல்லையே. மெய்ப்பொருளை அறிகிறதுனால உனக்கு நஷ்டம் ஒன்றும் இல்லை, லாபமும் கோடி. இதில் என்னங்க இருக்குது? 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் சத்துவகுணத்தில் இருந்தால், சத்துவகுணம் இருந்தால் தானேப்பா மூடு கரெக்டாக இருக்கும். சத்துவகுணம் இல்லைன்னா மூடு மாறிடும். ஒரு நாளையே நீங்கள் சந்தோஷமாகவும் மாற்றலாம், துக்கமாகவும் மாற்றலாம். உன்னுடைய அறியாமல் நீயே அதை மாற்றிக்க. உன் தலையில் நீயே மண்ணள்ளி போட்டுக்குவ. நல்ல சத்துவகுணத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் நான் தமோ குணத்தை தான் இருப்பேன், ரஜோகுணத்தை தான் இருப்பேன்னா இரு. சூழலை மாற்றி விட்டுற, ஒரு நிகழ்ச்சியை மாற்றி விட்டுற, ஒரு ப்ரோக்ராமே கெட்டுப்படும். தீபாவளியாக இருந்தாலும் நீ துக்கமாக இருப்ப. என்ன காரணம்னா உனக்கு அந்த பிராந்தியில் வாழ்கிற. பிராந்தியை விட்டு வெளியில் வா. பிராந்தன்னு சொல்லுவாங்க மலையாளத்துல எல்லாம், பிராந்தன்னு சொல்லுவாங்க. பைத்தியம்னு பைத்தியம் பிடிச்சிருக்காது. அப்போ நீ சத்தோட தொட்டால் தான் சகஜ நிலைக்கு வருவேன். சகஜம்னு சொல்லுவாங்களா, சகஜ சமாதின்னு சொல்லுவாங்க வேதாந்தத்தில். அதனால் அவன் ரொம்ப சகஜமாக வாழ்கிறான்னா எல்லாருக்கூடையும் பூந்து வேந்துக்கிட்டு அவங்க சாப்பிட்டு அவங்க கூட, அப்படி இல்லை. அது சகஜம் இல்லை. மெய்ப்பொருளில் வாழ்கிறான்னு அர்த்தம். அதான் சகஜம். நீ வேதமே இவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் நீ மெய்யை உணர்ந்தால் தான் நீ கற்றவனாகிற. இல்லைன்னா நீ வேதமே சொல்லுது, சனத்த சுஜாத்தியம் அது சொல்லுது முருகப்பெருமான். அதனால தான் இதை மறைச்சானுங்களோ என்னவோ தெரில. சனத்த சுஜாத்தியத்தில் முருகப்பெருமான் திருதராஷ்டருக்கு சொல்லக்கூடிய உபதேசங்களில் இந்த விஷயம் இருக்குது. எல்லாம் இதில் சொல்கிறார். யார் மௌனம், யார் ரிஷி, யார் குரு, யார் பிராமணர், எல்லாம் சொல்லுது. எது வேதம், வேதத்தினுடைய குறிக்கோள் என்ன, எது பூரணம், எல்லாத்தையும் சொல்லுது. நேற்று ஒரு பேர் வச்சுருக்கேன், முருகன் சங்கல்பம் பண்ணி பிறந்த குழந்தை. அதுக்கு பேர் நிக்கிலன்னு வச்சுருக்கோன்னு. என்ன அர்த்தம்? அர்த்தம் தெரியல. ஆனால் நானே இனியவனு வரணும்னு சொன்னாங்கட்டே. அதனால் நிக்கிலன்னா பூரணம்னு அர்த்தம். நிக்கில் அன்னு தமிழ் சேர்க்குறோம். தமிழில் அன்னு சேர்ப்போம். அன் விகுதின்னு சொல்லுவாங்க கிராமர் படி. அது மாதிரி ஏதோ ஒன்று வைக்கக்கூடாது, ஏதோ ஒன்று செயல்படக்கூடாது. புரிஞ்சு செயல்படணும். நீ வைக்கிறதுக்கு அர்த்தம் இருக்கணும். அர்த்தம் இல்லாமல் செய்கிறேன், பிளைண்டாக செஞ்சேன், ஒரு இமேஜினேஷனில் செஞ்சேன், ஒரு அனுமானத்தில் செஞ்சேன். அனுமானத்துக்கு கூட செய்யலாம். ஏன்னா அனுமானத்துக்கு லாஜிக் இருக்குது. 90% லாஜிக் இருக்கும் அனுமானத்தில். 90% இப்படி வந்த பிற்பாடு 10% அனுமானம் பண்ணுவாங்க. மொத்தமே அனுமானம் பண்ணுறது அனுமானம் கிடையாது. அனுமானத்தில் சொல்ல முடியாது. அது பிளைண்டுன்னு பேர். அறிவு பாதையில் போய் 90%க்கு அப்புறமா நீ அதை முடிவை கன்க்ளூட் பண்ணுறல, அது பேர் அனுமானம். அது உனக்கு தெளிவு இருந்துச்சுன்னா நீ முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொல்லுவோம், இது எஸ்ன்னுங்கிறது, ஜெயிக்கிறது தோக்குறதுங்க. அதனால் பிறப்புங்கிறது அவித்யா, அறியாமை, காமம்,
கர்மம். இதை பண்ணிட்டு கிடக்குற. சரி, ஜகத்துங்கிறது யாரையா? ஜகத்துங்கிறது நாமரூபம், மித்து. நாமரூபம் பார்க்குறத வடிவமும் ரூபமும் தான் இருக்க தவிர ஒரிஜினல் இல்லை. பிம்பம், மித்து. நாமரூபம், மித்து. சரியா? வேதம் என்ன சொல்லுது? வேதம் என்னையா சொல்லுது? வேதம் என்ன தான் சொல்லுது? இவ்வளோ வேதம்னு சொல்லி வேதம் என்ன சொல்லு? வேதம் தத்துவமசின்னு சொல்லுது. வேதம் மட்டும் இல்லை, ராமாயண மகாபாரதம் மட்டும் இல்லை, 4 வேதங்கள் மட்டும் இல்லை, 18 புராணங்கள் மட்டுமல்ல, மொத்த கோடி இந்தியாவினுடைய மொத்த கோடி சாஸ்திரங்கள் இருந்தாலும் அத்தனையும் சொல்கிறது என்னது? நீ அவனுடைய அம்சம். அறிஞ்சினா நீ அவன், அறியலைன்னா நீ அம்சம். அறிந்தால் சுகம், அறியாட்டினா குழப்பம், விபரீதமாக போனால் துக்கம். இதான் சொல்கிறது. அது டே ஒன்று தான். அவனை அறிஞ்சால் சுகம், வாழ்க்கை சுகமாக இருக்கிறது துக்கம். நீ தான் அதுக்கு காரணம். அறிஞ்சு பாரு. அறிய மாட்டேன், நேரம் இல்லை, முக்கியமாக வேலை பார்த்துட்டுருக்கேன். நான் பென்ட்ரைவில் இது டவுன்லோட் பண்ணி சினிமா பார்க்கணும், ஆடணும், பாடணும். இது எத்தனை வருஷம் தான் இப்படி போகுதுன்னு பார்க்கணும். உனக்கே தெரியும். அதுக்கப்புறமா என்னவா உன்னுடைய எனர்ஜி போய், உனக்கு கண்ணு கெட்டு போய், காது கெட்டு போய், டவுன் ஆகி டொக்கு விழுந்து. நீங்கன்னா இந்த இறை சிந்தனையில் இருக்கிறவங்க முகத்தை பாருங்கள், இந்த லௌகிக சிந்தனையில் இருக்கிறவங்க முகத்தை பாருங்கள். ஒரு பிரகாசம் இருக்கும், ஏதோ ஒரு பிரகாசம். அதுக்குள்ளே போயிட்டு வெளில வரும்போது, இப்போ நீங்கள் திருவண்ணாமலையே சுற்றுறீங்க, ஃபுல் டே சுற்றுறீங்க, 8 மணி நேரம் நடந்துருக்கீங்க, டயர்டே இல்லை உங்களுக்கு. காலையில் இருந்தீங்க, அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு நாள் அங்கே நடக்கும்போது தான் கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு, காலெலாம் அப்படி இருந்துச்சு. அப்புறமா பார்த்தா ஒன்றுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகிட்டேன். இதுதான் ரியலைசேஷன். இதுதான் இறைவனுடைய அதிசயம். அதிசயம். ரக்ஷிதா 6 வயசு இருக்குமே, 7 வயசு குழந்தை துள்ளி குதித்து நடந்து ஓடி வருது. அதான் பஸ். அது என்ன கம்பீரம். இதுதான் இறைவன் அதான் ப்ளஸ்ன்னு சொல்கிறது. எதுக்கு ப்ளஸ்ன்னு சொல்கிறோம்னா, இது கொடுக்க என்ன பண்ணும்? வளரும். இந்த அன்பு, அமைதி, ஆனந்தம் இருக்க, நீ கொடுக்க வளரும். நீ வேறு எதை கொடுத்தாலும் உங்கள்கிட்ட பிடிக்கிட்டு போயிடும், இல்லாமல் போயிடும். இந்த அன்பு, அமைதி, அதுதான். அதனால தான் அதை இறைவன்னு சொன்னோம். அன்பு, அமைதி, ஆனந்தம். அப்பா அம்மா கொடுக்குற அன்பு, அமைதி, ஆனந்தம் குறையுமானா ஒரு நாளும் குறையாது. நீ என்ன பண்ணாலும் அது குறையவே குறையாது. குரு அப்படி தான். அவன் என்ன தவறு பண்ணாலும் மன்னிப்பாங்க. கடவுளும் அதே மாதிரி தான். நீ என்ன தவறு செய்தாலும் இனிமேல் செய்யாதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த பிறவியை போட்டு தொலைப்பாங்க. வேறு வழி கிடையாது. செய்யாதுன்னு அப்படியே விட்டுருவாங்களா? நீ எல்லாம் அக்கிரமமும் பண்ணிவிட்டு கடவுளே என்ன காப்பாற்றினா விட்டுருவாங்களா? அது நீதியா, நியாயமா, தர்மமானா? இல்லை. சரி, இன்னொரு பிறவியை பண்ணு, நற்காரியங்களில் ஈடுபடு, நீ பண்ண அக்கிரமா அயோக்கியத்தனத்தெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? பரோபகாரத்தை வலியுறுத்தி இன்னொரு பிறவியை போடுவாங்க. நீ அதில் பொழைச்சிக்குவேன். திருவண்ணாமலை சுற்றி நீங்கள் பார்த்தீங்களா, 10,000 பேருக்கு மேலே அங்கே சாதுக்கள் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டண்ட் அடித்து வீட்டில் ஒரு பிரச்சனை பண்ணி ஒரு குழப்பத்தை பண்ணி அவன் சூசைட் போனவனை எல்லாம் என்ன பண்ணுறாரு? மடை மாற்றி வாங்கி திருவண்ணாமலை வா, என்னை சுற்றி உக்காரு. ஆனால் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. பார்த்தா பிச்சைக்காரங்க மாதிரி இருப்பாங்க. ஏதோ ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம், ஏதோ ஒரு காவியோட அர்த்தமே தெரியாமல் போட்டிருக்கலாம். ஆனால் எல்லாம் அனுகிரகம் பெற்றவர்கள். பிளெஸ்ஸிங் சொன்னோம் இல்லையா? பிளஸ்டு பீப்புள்ஸ். அவங்களுக்குள்ள பிரம்மஞானம் இருக்கும். அவனுக்கு நல்லா தெரியும் சுவாமி விட்டு போகக்கூடாதுங்கிற. அது ஒன்று போதுமே, சுவாமி விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற புத்தி இருக்கும் அவனுக்கு. மறுக்க முடியுமா? அவன் சாப்பாட்டுக்காக இருக்கிறானோ, எதுக்கு இருக்கிறானோ, சுவாமி கூட இருக்கானா இல்லையா? இதெல்லாம் லாஜிக் பேச முடியுமா உங்களால்? அவங்க எத்தனை பேர் பார்த்தீங்க? நீங்கள் நம்ம நினைப்போம் அவன் வயசுக்கு நல்லா தானே இருக்கான், நல்லா இளைஞனாக இருக்கான், அப்படி இருக்கான். அவன் மனம் என்னது? பாவத்தினால பிடிக்கப்பட்டிருக்கு. அந்த பாவத்துக்கு மருந்து அண்ணாமலையார். கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மாற்றி கொண்டு வருவார், சரி பண்ணிவிடுவார். ஏன்னா இவன் வேறு யாராலையும் சரி பண்ண முடியாது. டைரெக்டாக அவராக தான் செயல்படுத்த முடியும். அதனால் அந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறவனை எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து, இடம் கொடுத்து, ஒரு உடையும் கொடுத்து, எல்லாம் ஃப்ரீ தான். தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் ஃப்ரீ தான் அவங்களுக்கு. நீங்கள் சொல்லுவீங்க அவங்க சோம்பேறி இருக்கிறாங்க, அவங்க பணம் தசம் இங்கே இருக்கிற இந்த பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க, போகிறாங்க. நீங்களாம் உங்கள் அறிவு எலி மூளை வச்சுக்கிட்டு இதை வச்சு நீ நல்லா இருக்கியா? நீ உனக்கு அறிவு இருக்குது, காசு இருக்குது, பணம், நீ நல்லா இருக்கேன்னு சொல்லு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்க முடியாது.
அதனால் ஜெகத் பிம்பம் நாம ரூபம். அப்புறம் வேதம் என்னையா சொல்லுது? தத்துவமசின்னு சொல்லுது. நீ அவராக இருக்கிறாய். இது 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 என்ன சொல்லணுங்க? அதுக்கு என்னங்க கட்டாயம்? இதுக்கு என்ன கட்டாயம்? நீ அறியாததுனால தான் துக்கமாக இருக்கிற. அப்போ என் கோயிலுக்கு போகிற? எதுக்கு கோயிலுக்கு போகிற? நிம்மதிக்காக தானே போகிற. கேட்குறவனு போய் போகிறவனா கேட்டு பாருங்கள். என்னமோ தோணுச்சு நான் வரேன்பான். இப்போ யார் சுவாமி அங்கே இருந்துக்கிட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு பௌர்ணமிக்கு 10 லட்சம் பேர் கூப்பிட்றாரு குறைஞ்சபட்சம். யார் கூப்பிட்டா உங்களை? அங்கே யாராவது நீங்கள் கூப்பிட்டு அழைய வந்தாங்களா அவங்க கூட? இதுதான் நம்மளுடைய ஈசனுக்கும் அம்பாளுக்கும் உள்ள உறவு. இந்த சித்துக்கும் சத்துக்கும் உள்ள உறவுங்க. அது டக்குன்னு தோணும், டக்குன்னு கிளம்பிடுவான். எல்லாத்தையும் விட்டான், நினச்சே பார்த்துருக்க மாட்டான். வேலைக்கு போகிறோம், வீட்டுக்கு போகாமல் அப்படியே டைரெக்டாக கோயிலுக்கு போனவங்களாம் இருக்காங்க. அப்புறம் போகிற வழியில் ஃபோன் பண்ணி சொல்லுவான், நான் இங்கே கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன், காலையில் வரம்பான். என்ன காரணம்? அவனுக்கு அறிவு இல்லையா? படிக்கலையா? வேலையில் இல்லையா? அஞ்ஞானம். சரி, அது ஜெகத்து நாமரூபம் சொல்லியாச்சு. வேதம் தத்துவமசி உபதேசம் நல்லா புரியணும். வேதாந்திகள் நீங்கள் தெளிவாக இருக்கணும். எவன் என்ன கேட்டாலும் பதில் நீங்கள் 10 பாயிண்ட்லேயே நீங்கள் மொத்த பதிலும் சொல்லிடலாம். மொத்த வேதாந்த ஞானத்தையும் கொடுத்துடலாம் ஒருத்தவனுக்கு. அவன் அதெல்லாம் அறியறதுக்கு 10 வருஷம் ஆகும். ஆனால் நீங்கள் வார்த்தையை சொல்லிடலாம். புரியுதா? அடுத்தது, சரி, முக்திக்கு வழி என்ன? வேதம் தத்துவமசி சொல்லிச்சு. முக்திக்கு வழி என்ன? முக்திக்கு வழி என்ன? அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வு வரணும். அப்புறம் அதுக்கு வேதம் வேணும், அப்புறம் அதுக்கு குரு வேணும், அதுக்கு புண்ணியம் வேணும். அது அப்புறம் தத்துவமசின்னு அது சொல்லிடுச்சு. அகம் பிரம்மாஸ்மின்னு உன்னால் ஏற்றுக்க முடியாது. உன்னுடைய எளிமுலையில் நீ நிறைய சிந்திச்சு, அதுக்கு தான் இந்த இவ்வளோ உபநிஷத்து, இவ்வளவு மந்திரங்கள். ஒரு நாளைக்கு அந்த புக்கை கொடுக்குறேன். மொத்த மந்திரத்துக்கு என் நம்பர் கவுண்ட் பண்ணுப்பா. போட்டு எவ்வளோ மந்திரம் இது வரைக்கும் 10,000 தாண்டி இருப்போம். அது தெரியும். அவ்வளோ மந்திரங்கள் எதுக்கு உபநிஷத்து சொல்லுது? எவன் தெரிஞ்சுக்கிறான்? புண்ணியாத்மா தெரிஞ்சுக்குது. முக்தி வேணுங்கிறதே தெரிஞ்சுக்குது. பிரம்மஸ்வரூபமாகணும், ஆனந்த நிலையில் இருக்கணுங்கிறது பார்த்தீங்களா? அந்த ரமணாசிரமமாக இருக்கட்டும், யோகி ராம் சுரத்குமார் ஆசிரமமாக இருக்கட்டும், எப்படி இருந்தது அந்த வாத்தாவரன் சூழல்? இந்த அடியாண்ணாமலையார் அந்த தெருவை நடந்து போனோமே எப்படி இருந்துச்சு? எல்லாம் அமைதி நிலவுதா இல்லையா? அமைதி உன் மனசுக்கு இதமாக இருந்துச்சா இல்லையா? வீடு இருந்தால் அங்கே இருக்கணும். வீடு பொண்ணு சொன்னேன், நான் அங்கே வீடு இருந்துன்னா டெய்லி சுற்றுவேன், டெய்லி கிரிவலம் வருவேன்னு சொன்னான். நடத்துகிறாரே ஒரு எண்ணம் வந்துடுச்சு. இல்லை உயர்வான இப்போ அகம் பிரம்மாஸ்மி தான் என்னது? முக்தி. முக்தினா என்னது? அகம் பிரம்மாஸ்மி தான் முக்தி. புரிஞ்சுங்க? யார் சொல்லியிருக்காங்களோ சொல்லலையோ, இதான் இந்த மொத்த 10,000 மந்திரத்தை படிச்சுட்டு சொல்கிறேன். அத்தியனம் பண்ணிவிட்டு சொல்லிடுறேன், ஆராய்ச்சி பண்ணிவிட்டு சொல்கிறேன். புரியுதா? ஏதோ வாய்க்கு வந்தது சொல்லலை, பக்தியில் சொல்லலை, சிரத்தையில் சொல்லலை, ஞானத்தில் சொல்கிறேன். ஞானத்தில் சொல்கிறேன். உங்களுக்கு அகம் பிரம்மாஸ்மி உணர்வு தானே பிறக்கும். நீங்கள் இதில் பயணித்தா அது பிறந்து தான் ஆகணும். புரியுதா? எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கா இல்லையா? இந்த உலகத்தில் எது ஃபார்முலா இல்லாமல் நடக்குது? அனாயாசமாக அறியாமையினால சொல்கிறான். மொத்த 10,000 மந்திரத்தை எவன் படிக்கிறான் உட்காந்து? எவன் ஆராய்ச்சி பண்ணுறான்? எவன் சிந்திக்கிறான்? நம்ம கடந்து வந்திருக்கோம். விட்னஸ் இந்த 2000 வீடியோஸ் இருக்குது. அடுத்த 1000 வீடியோஸ்லாம் அமிர்தமாக இருக்கும். இருக்கட்டும். இப்போ க்ளீனாக புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம மந்திரத்துக்குள்ளே போகிறோம். இந்த சாரீரிக உபநிஷத்து இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் இந்த உபநிஷத்துலாம் வச்சுருக்கணும். இதெல்லாம் முதல் 10 உபநிஷத்தில் இது வந்திருக்கணும். அவர் என்னன்னா, அவருக்கு நேரம் இல்லை, சங்கரருக்கு நேரம் பத்தலை. 32 வயசுக்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கணும், அவ்வளோ ஒர்க் கொடுத்துருக்கார் சுவாமி. அதிசயம்தான். அதிலே முதல் 10 வருஷம் போயிருக்கோம். முதல் 10 வருஷம் அறியாமையில் போய்டும் பிரம்மச்சரியத்தில். அடுத்த 22 வருஷத்தில் தான் இவ்வளோ வேலை பண்ணியிருக்காரு. யாராலும் செய்ய முடியாது, மனித நிலையிலலாம் பண்ண முடியாது. அதனால் 10 பிரதானமாக செலக்ட் பண்ணி அதெல்லாம் பாஷ்யம் பண்ணிட்டு போயிருக்காங்க.
அடுத்தடுத்த சிஷ்யர்கள் அதை பாஷ்யம் பண்ணியிருக்கலாம். அவங்களாம் பிரகரண புத்தகம் தான் எழுதினாங்க. குரு என்ன 10 பண்ணியிருக்காங்களா அவங்க அதை புரிய வைக்கிறதுக்கு பிரகரணம் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக ஒரு கான்செப்ட் எடுத்து பேசியிருக்காங்க. திருக் திருஷ்ய விவேகம், தத்துவபோதம் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பிரகரண புத்தகங்கள். இந்த உபநிஷத்தை புரிய வைக்கிறதுக்கான சப்போர்ட்டிவ் புக்ஸ். அப்படியே நான் சனத்த சுஜாத்தியமும் பிரகரண புத்தகம் தான். அதெல்லாம் ஸ்மிருதி தான். அதெல்லாம் ஸ்ருதி இல்லை. ஸ்ருதி வந்து நேராக நம்ம பேசுகிறோம். உபநிஷத்து ஸ்ருதி, அதுதான் ஞானிகள் முதலிடத்தை பெரியாரிட்டி கொடுக்குறாங்க. அது ஞானத்தில் இருந்தால் தான், ரிஷியாக இருந்தால் தான் இது புரியும் அதுக்குள்ளே இருக்குன்னு. அதுக்குள்ளே இந்த சூக்ஷ்மம் இருக்குது, ஒரு வார்த்தைக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குன்னு நமக்கு உணர்த்துறாங்கல்ல. இப்போ நான் பேசுனதெல்லாம் 10,000 மந்திரத்தில் உள்ள சாரம். இந்த புத்தகத்தில் அது தூண்டுது அந்த வார்த்தையை. இந்த 10,000 மந்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாரத்தை ஏதாவது ஒரு வார்த்தை என்ன பண்ணோம், ஸ்டிக்கர்னு சொல்கிறாங்களே, அண்ணாமலையாருக்கு அருணாச்சலான்னு சொன்னோன்னே ரமணருக்கு அக்கிருத்தம் நேற்று உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன் இல்லையா, அக்கிருத்தம் வார்த்தை. அங்கே பார்த்தீங்களா சுவாமி டைரெக்டாக நீங்கள் 8 லிங்கத்தையும், 8 லிங்கம் இருக்குல்ல, அஷ்டலிங்கம், இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருத்திலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் இருக்குல்ல, இது 8 லிங்கத்தையும் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கல்ல, அடியன் அப்படி இந்த பக்கம் திரும்பினா நேராக அந்த மலையினுடைய சிகரம் தெரியுது. இத்தனை நாள் கவனிக்கலை. உங்களை உள்ளே போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு நான் இப்படி திரும்பினா நேராக சிகரம் தெரியுது. அந்த சிகரம், அந்த உச்சம் தெரியுது. இடத்த செலக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, மலையினுடைய சிகரம் தெரியுது. அந்த இடத்துல மரமும் எதுவும் மறைக்காமல் இருக்குது. அது ஆச்சரியம். ஒரு வாட்டி அது மறைக்கும் போது போய் சொல்லிட்டு வரணும். அந்த இதுக்கு நேராக இருக்கிறதையாவது தயவுசெய்து பில்டிங் கட்டாமல் பார்த்துங்க. மக்கள் வந்து சிவலிங்கம் பெரிய லிங்கம், அது யோகேஸ்வர ஸ்வரூபம். அதனால் இப்போ மந்திரத்துக்குள்ளே நுழையிறோம். அதான் ஓம் அதாத்தக பிருத்திவி ஆதி மகாபூதானாம் சமவாயம் ஷரீரம். இனிமேல் மந்திரத்துக்குள்ளே போகிறோம். அங்கே முதல்ல பிருத்திவி ஆதி மகாபூதானாம், பூமி முதலிய 5 பூதங்களும் சமவாயம், அந்த பூதங்களால் செய்யப்பட்டது, கோஆர்டினேட் பண்ண ஒரு கலெக்டிவ் ரூபந்தான் ஷரீரம். ஷரீரம் உடம்பானது பஞ்சபூதங்களால் ஆனது. எத கடினம் சா பிருத்திவி, அதில் கடினமாக இருக்கிறது பிருத்திவி. எது திரவம் தது ஆப்பே, எது திரவமாக இருக்கோ அது நீர். எது உஷ்ணம் தது தேஜோ, எது உஷ்ணமாக வெப்பமாக இருக்கோ அது அக்னி. எது சஞ்சரதி, எது அலைதோ அசைதோ அது ச வாயு. சுஷீரம் வார்த்தை பாருங்கள், சுஷீரம்னா ஹாலாவாக இருக்குது, வெட்ட வெளியாக இருக்குது, வெற்று பகுதியாக இருக்குது, வெட்ட வெளியாக இருக்குது. நமக்கெல்லாம் இடம் கொடுத்துருக்கு. இடம் இல்லை நம்ம இருக்க முடியுமா? இப்போ வாய்கிட்ட செவுறு வச்சுட்டா அவங்க பேச முடியுமா? இடம் இருந்தால் தான். உங்களுக்கு இடையில ஒரு 3 அடி 4 அடி கேப் இருக்குல்ல. அதான் இங்கே பேசுகிறது. எண்ணெய் அலைகள் ஒளி அலைகளாக மாறி மறுபடியும் எண்ணெய் அலைகளாக மாறி எவ்வளோ விஷயம். வாயுரத்தம் சுஷீரம்னா ஹாலோ. தது ஆகாசம். அச்சா ஸ்ரோத்ராதீனி ஞானேந்திரியாணி, ஸ்ரோத்ரம் ஆகாஷே. இப்போ இந்த 5 பூதங்கள் சொல்லியாச்சா, இந்த 5 பூதங்களால் செய்யப்பட்ட உடம்புன்னு சொல்லியாச்சா. எப்படியா அப்படின்னு கேட்டால், கடினமானது வந்து பூமி அப்படின்னு ஒன்று சொல்லிச்சா. அதுக்கப்புறம் ஸ்ரோத்ரம் ஆகாஷே, இந்த காதுக்கும் ஆகாசத்துக்கும் கனெக்ஷன், அதோடைய குவாலிட்டி இதுக்கிட்டே இருக்குது. அதுதான் பெரியவங்க சொன்னாங்க, அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் பிண்டத்தில் இருக்குன்னு. பிண்டம்னா நம்ம உடம்பு, பிண்டம்னா நம்ம உடம்பு. நம்ம உடம்புலேயே அண்டம் பிண்டம்னு சொன்னால், கழுத்து வரைக்கும் பிண்டம், தலை வந்து அண்டம். அச்சா ஸ்ரோத்ரம் ஆகாஷே
காது வந்து ஏன் ஆகாயத்தோடு தொடர்பு கொள்ளுதுன்னா சவுண்டு. ஆகாயத்தினுடைய கேரக்டர் என்ன? சவுண்டு. ஆகாயத்து எல்லாத்துக்கும் ஒரு கேரக்டர் வச்சுருக்கான் ஆண்டவன். அதுக்கு ஒரு கேரக்டர் தான். அதனால் அது ரொம்ப மேலே இருக்குது. பார்த்தீங்களா, நிறையா வச்சுருக்கிறதுலாம் கீழே இருக்குது. ஒன்றே ஒன்றில் நிற்கிறது மேலே இருக்குது. பார்த்தீங்களா? ஸ்ரோத்திரம் ஆகாஷே, காது அதுமாரி உடம்புல உயர்வான உறுப்பு, நமக்கு மேன்மைப்படுத்தக்கூடியது, நன்மைப்படுத்தக்கூடியது. பாக்கியெல்லாம் நல்லதும் கெட்டதும் பண்ணும். இது நன்மை ஒன்று தான் பண்ணும். காதை துற வாயை மூடு. நம்மளால வாயை திறந்த மூடுறதே இல்லை, காதை திறக்கிறதே இல்லை. பஞ்சை வச்சுட்டான். எவன் வச்சானோ தெரில. ஸ்ரோத்திரம் ஆகாஷே வாயோ அக்னி. வாயோ அக்னி சக்ஷு. அக்னி வந்து கண்ணோட, வாயு இது தொக்கோட. வாயு தொக்குனா தோல். ஸ்பர்ஷம் தொடுது இல்லையா? உங்கள் மேலே கொசு உட்காந்து தெரியுமா தெரியாதா? தூங்கினதுக்கப்புறம் இல்லை, கனவு நிலையில் போவீங்கள்ல, கண்ணை மூடினோடனே தூங்க மாட்டீங்க. அது கனவு நிலை போகிற வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணும்ல, அது கொசு. அது காலோ அதை விட 10 மடங்கு கம்மி. அது நம்ம மேலே வந்து நமக்கு தெரியுதா இல்லையா? அது ஸ்பர்ஷம். தூங்கும்போது ஏன் தெரியலைன்னா, அது ஸ்தூல உடம்புல இல்லை, சூக்ஷ்ம உடம்புலையும் இல்லை, காரண உடம்பு போயிடுது. தொக்கு வாயோ தொக்கு. சக்ஷு கண்ணு, அக்னி வெளிச்சம். கண்ணு அக்னி என்னது? முதல்ல வெளிச்சம். தொட்டால் தான் வைப்போம், தொடலைன்னா வெளிச்சம் அக்னியா. அதனால் சக்ஷு. அப்புறம் ஜிகவா என்னது? நீர் தத்துவம், ரசம், சுவை. பிருத்திவியம் இப்படி. அப்புறம் கிராணி மூக்கு, மனம். இது ஏவம் இந்திரியானாம் யதா கிரமேண சப்த ஸ்பர்ஷ ரூப கந்த. புரியுது அர்த்தம்? எல்லாத்தையும் சொல்லிட்டேன், மந்திரம் வருது. கிரமேணு வரிசையாக சொல்லணும்னா, முதல்ல சவுண்டு, அப்புறம் தொட்டு பார்க்குறது டச்சு, அப்புறம் ரூப்பு வடிவம் பார்க்குறது, அப்புறம் கந்தம் சுகந்தம்னு சொல்கிறேன் இல்லையா? சுகந்தம்னு ஊதுவத்தி சுகந்தம் அப்படி சுகந்தின்லாம் பேர் வைப்பாங்க. நல்லா ஹானஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க உடம்புலேருந்து அந்த ஆத்மா மனம் வீசும். ஒளி வீசுறது ஒரு பக்கம், மனம் வீசும். நீங்கள் அதெல்லாம் உணரல. அடியேன் அதை உணர்ந்திருக்கேன், நன்றாக உணர்ந்திருக்கேன். நம்ம சத்துலேயே நின்னோம்னா நம்ம மேலே நாத்தமே வராது, வியர்வை உப்புகரிக்காது. முன்னாடி பல முறை சொல்லியிருக்கேன். ஏவம் கந்தம் விஷயாக, இதெல்லாம் பொருட்களோடு கனெக்ஷன். இதெல்லாம் தான் வச்சு பொருட்களை பார்க்குது, புலகத்தை பார்க்குது. ஆகிய பொருட்கள் இருக்கிறது. பிருத்வியாதி மகாபூதேஷு கிரமணோத்பன்னாக. இப்படி பிருத்வி முதலிய 5ஓடு என்ன பண்ணியிருக்கு? தொடர்பில் இருக்குது. இப்போ இதை நம்ம அறியதான் பிரம்மஞானம் ஆச்சா. இப்போ இந்த வேதம் இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்? இப்போ நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? சித்த வஸ்து. நீங்கள் சித்த வஸ்து. எதுக்கு குருவும் வேதமும்? நீங்களே புருவானவங்க தான். நீங்கள் நான் இருக்கிறேன்னு உங்களை ஒருத்தவங்க ப்ரூவ் பண்ணணுமா? அப்பா இருக்கிறாரான்னு கேட்டால் நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறேன்பீங்க, கேட்டுட்டு சொல்கிறேன்பீங்க, ஃபோன் பண்ணி கேட்பீங்க. நீ இருக்கிறியான்னு கேட்குறதே தப்பு. கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன அந்த முன்னாடி தானே நிற்கிறேன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் எதை சொல்கிறீங்க? உடம்பு சொல்கிறீங்களா? இந்த உடம்பை பார்த்து சொல்கிறீங்களா நான் இருக்கிறேன் அப்படின்னு? நீங்கள் உடம்பா? இல்லை. நீங்கள் மனசா? இல்லை. புத்தியா, அகங்காரமா, சித்தமா? இல்லை. நீங்கள் யார்? நீங்கள் சித்து. அப்போ நீங்கள் சித்துன்னு எப்போ தெரிஞ்சிச்சு? ஒருத்தவங்க சொன்னாங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்க? இந்த பிரமாணம். இப்போ நானும் இந்த வேதமும் இல்லை, நான் இல்லை கொடுங்க. வேதம் இருக்குது. வேதம் இல்லைன்னா அவங்களுக்கு தெரியுமா இதை சொல்கிறதுக்கு? இங்கே தாங்க நம்ம இறைவன் நம்ம மேலே வச்சுருக்க கருணை. இந்த வேதத்தையெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? நம்ம
அதான் அந்த காலத்துலேருந்து பாதுகாத்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்க யாருக்கு பாதுகாத்தாலும் சரி, தனக்காக பாதுகாத்தாலும் சரி, சமுதாயத்துக்காக பாதுகாத்தவங்களுக்கு நன்றி சொல்லணுமா வேண்டாமா? இந்த நன்றி உணர்வே நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதாவது விட்டமின் மாத்திரை ஏதாவது இருக்கான்னு பார்க்க. நன்றி அவசியங்க. நன்றி சொல்கிறது தப்பே இல்லைங்க. நன்றி சொல்கிறது தப்பே இல்லை. நன்றி சொல்கிறதுனா உனக்கு வெக்கப்படுற, நல்லது செய்கிறதுலாம் வெக்கப்படுற, நீ கெட்டது செய்கிறதுக்கு தான் வெக்கப்படணும். சொல்லிக் கொடுக்காத அப்பா அம்மா தான் வெக்கப்படணும். அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்தா ஏன் குழந்தை சொல்லாதுங்க? சொன்னேன் நான் கால் பட்டுச்சுன்னு, குழந்தை கால் என் மேலே பட்டுச்சு, அது சாரி அங்கிள்னு சொல்லுது. எனக்கு திரும்பி பார்க்க வச்சுடுச்சு ஒரு செகண்ட். 3 வயசுக்கு கீழே தான் இருக்கும். மழலையாக பேசுது. நம்ம குழந்தைங்க நம்ம கால் மேலே பட்டேன்னா நம்ம அப்பா அம்மா தானே, அவனும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி அவங்க ஞானம் வச்சு உச்சத்தில் இருக்காங்க, சிகரத்தில் இருக்கு. இருந்துட்டு போட்டாங்க, இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. இது கல்ச்சர், நம்ம கல்ச்சர். அதனால தான் கல்ச்சரை உடைக்கிறானுங்க. நம்ம பல துஷ்ட சக்திகள், இது ஒன்றை மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன், அதுக்குள்ளே 1000 இருந்திருக்கு. நம்ம கல்ச்சரை உடைக்கிறதுக்கு பல சக்திகள் வேலை செய்யுது. பிரம்மத்தை அறிஞ்ச எதுக்கு இப்போ உங்களுக்கு இந்த வேதம்? வேதம் நீ யார், நீ இருக்கிறேன்னு சொல்லுதா? சொல்லலை. நீ பிரம்மமாக இருக்கிறடா, நீ அது உனக்கு தெரியாமல் இருக்கிறடா முட்டாப்பையிலன்னு சொல்லு. மறுக்க முடியுமா? சொல்லுங்கள். எத்தனை வார்த்தைகள், எத்தனை உபநிஷத்து? இது 70வது உபநிஷத்து, 69வது உபநிஷத்து. 69 உபநிஷத்துலையும் இது தான் சொல்லுது. நீ யார், நீ பிரம்மமாக இருக்கிறேன்னு சொல்லாத ஏதாவது உபநிஷத்து இருக்கா? எல்லா உபநிஷத்து இதாங்க ஸ்ருதி, இதுதான் சிகரம், வேதத்தினுடைய சிகரம். நீ அதை படித்தேன், பிராமண பாகம் தெரியும், மந்திர பாகம் தெரியும், நான் பாராயணம் பண்ணுறேன், நான் அதை யாகம் பண்ணுறேன், ஹோமம் பண்ணுறேன், இதெல்லாம் சுஜாத்தியை சொல்கிறேன், நான் சொல்லலை. அதெல்லாம் உபயோகம் இல்லைன்ட்டார். சங்கரர் சொல்கிறது தான் அவரும் சொல்கிறார், முருகப்பெருமானும் அதே தான் சொல்கிறார். இதெல்லாம் ஒரு பாட்டு. எதை பூரணமோ அதை விட்டு பாக்கியெல்லாம் தெரியும்னா, எல்லாம் இருக்குது. உடம்பு இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, உயிர் இல்லை. உயிர் பொருள் தான் என்னது? நீயும் அவரும் ஒன்றுங்கிற தத்துவமசி 9 இடத்துல சொல்கிறார். பல இடத்துல தத்துவமசி மந்திரம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் யாருக்கு நச்சிகேத்துக்கு தானே நினைக்கிறேன். ஸ்வேதகேத் நச்சிகேத்து அவன் அங்கே போனவன், யமலோகம். கட்ட உபநிஷத்தை நிறைய உபநிஷத்தை ஒன்றுமே எதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் சிலது ஞாபகம் வச்சுருப்பேன். இப்போ என்னாச்சு? நீ பிரம்மமாக இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு தான் வேதமும் குருவும். இல்லைன்னா குருவும் அவசியம் இல்லை, வேதமும் அவசியம் இல்லை. இப்போ இதெல்லாம் இது நம்ம சிந்திக்க முடியுமா? நம்மளா சிந்தித்தோம்னா உக்காந்து காட்டில் 10 லட்சம் வருஷம் உக்காந்துருக்கணும். சிவனேன்னு ஓம் நமச்சிவாய் உக்காந்துருக்க வேண்டியதான். அதுன்னா செய்வான். நான் செய்கிறேனே, எனக்கு அது பிடிக்கும்மா. போய் ஞானத்தை போய் பாடுறா, மந்திரங்கள்லாம் போய் குருவை போய் பாடுறா அப்படின்னா நேரமே இல்லை. அவர் 7:30 வச்சுருக்காரு. அது வேறு என்ன திரும்ப சொல்கிறானுங்க, 8:00 வச்சுருந்தா நான் வருவேன், 9:00 வச்சுருந்தா வருவேன். வேல் பூஜையை என்னத்துக்கு 3:00 வச்சுருக்காரு, நான் 6 மணிக்கு வச்சா வருவேன். அவன் சொல்கிறவனா இல்லை. வரவன் இங்கேருந்து அவன் ரிஷிகேஷ் போகணும்னா போகிறேங்கிறான். இங்கேருந்து போனவரை அங்கேருந்து அங்கே அனுப்புனார். சிவானந்த பரம்பொருள் நம்ம இவரை தயானந்துக்கு முன்னாடி சிவானந்த ஆசிரமம் இருக்க ரிஷிகேஷில், அவர் அங்கே தான் போனார். அவர் அங்கே அனுப்பினான் அந்த குரு. நீ இதுக்கு போ, தப்போவனத்துக்கு போ, தப்போவன மகாராஜுக்கிட்ட போ, இது அவசியமே இல்லை. அங்கே அப்போல்லாம் குருக்கள்லாம் சிஷியர்களை சேர்த்துக்க மாட்டாங்களாம். நல்லா ஃபில்டர் பண்ணி கழிச்சு கட்டி போ அங்கே போ இங்கே போன்னு என்ன பண்ணுவாங்களாம். ஏன்னா இவங்க டிஸ்டர்ப் பண்ணிவிடுவாங்கன்னு. இவனை ஒரு சிஷியனை கண்டுபிடிக்கிறதுக்கு 12 வருஷம் ஆகிடும். ஏன் எப்போ விஷமம் பண்ணுவானே தெரியாது. என்ன பண்ணுறது? அதனால் இந்த தொல்லையான மரக்கட்டையை பார்த்தோன்னே நீ அந்த குருட்டப்போ இந்த குருட்டப்போ, இங்கே இடம் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க. நம்ம அப்படி இல்லை, எல்லாரையும் சேர்த்துக்குவோம். இதுதான் இங்கே நம்மளுடைய முருகனுடைய பிரின்சிபல்னு வச்சுங்களேன். நான் பேசுகிறேன் ஆனால் அவர் என்னை இயக்குனதுனால தான் இப்படி பேசுகிறேன். அதனால் இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், கந்தம் விஷயா பிருத்திவியாதி மகாபூதேஷு
கிரம உற்பன்னாக இதெல்லாம் உடம்புல இந்த பஞ்சபூதங்கள் உனக்கு கொடுத்துருக்கு. அதுக்கு நன்றி சொல்லணும். பஞ்சபூதங்களுக்கு நம்ம தினமும் நன்றி சொல்லணும். அதனால் நீ இருக்கிறேங்கிறதுக்காக வேதம் இல்லை, நீ பிரம்மமாக இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு தான் வேதம் இருக்குது. போதுமா? எவன் சொல்லுவான்? இதெல்லாம் படிச்சுட்டு சொல்லணும். படிக்காமலே சொல்லக்கூடாது. படிச்சுட்டு அத்தியானம் பண்ணிட்டு 2000 ஆடியோ கேட்டுட்டு இது உண்மையா பொய்யா அவர் சொல்கிறதுன்னு சொல்லணும். என்ன சொந்த கருத்து ஒன்றும் இல்லைன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். இருக்கிறதான் சொல்கிறோம். நீங்கள் அறியாமலே வேண்டான்னா என்ன அர்த்தம்ப்பா? அது உள்ளேயே போய் படிக்காமலே அது இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி ஒத்துக்க முடியும்? அது என்ன லாஜிக்கு? அறிஞ்சிட்டு சொல்லு. இதெல்லாம் சும்மா ஏமாத்துறாங்க, பேத்தல். எது இருந்தாலும் ஐயர் அவங்க சௌகரியத்துக்கு எழுதினா. ஐயர் அவங்க சௌகரியத்துக்கெல்லாம் எழுதலை. மெய்ப்பொருள் உனக்கு இப்போ கேட்டிருக்கீங்கள, அப்படியே தோணுது. அறிஞ்சு பாருப்பா. அதெல்லாம் நிறைய விஷயங்களில் பொய் தான் பரவி நிற்குது. மெய்ப்பொருளே வெளியில் வரலை. மெய்ப்பொருள் உள்ளே போங்க. உனக்கு மனசாட்சி ஒன்று இருக்கா இல்லையா? இருந்தால் இது மெய்ப்பொருள் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அதான் சாட்சின்னு சொன்னது. சாட்சின்னா என்னது? பார்த்து கொண்டே இரு. பரம்பொருளை பார்த்து கொண்டே இரு, பார்ப்பவனாயிரு. அதுதான் சாட்சிங்கிற வார்த்தை தான் நம்ம தமிழ் படுத்தி பார்ப்பனர் அப்படின்னு சொல்லிடுறோம். அவங்கள போய் கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது நான் நியாயம் இல்லை, தர்மமும் இல்லை. எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன். நீங்கள் கேட்டாலும் சரி, கேட்காலும். இப்போ எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குது. இடத்த சொல்ல போகுது. இப்போ இதெல்லாம் சொல்லியாச்சா? எந்த பூதம் எந்த பொருளை எந்த ஒன்னோட கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லுதா? வாக்கு பிராணி பாத பாயு உபஸ்தா கர்மேந்திரியங்களை சொல்லுது. பேச்சு கை, வாக்குனா வாய், பாணி கை கர்மேந்திரியங்கள். பாதம் பாயுன்னா என்னது? எருவாய். உபஸ்தம்னா கருவாய், ஆக்கியானி. இதெல்லாம் கர்மேந்திரன்னு சொல்லப்படுது. வேலை செய்யும். கர்மம் வேலை. ஞானமா கர்மமா? எதை செலக்ட் பண்ணுவீங்க? ஞானம் செலக்ட் பண்ணுறீங்க. உன்னை விடமாட்டேத கர்மா. அவன் சொல்கிறான்ல, அவன் 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான், எப்படியாவது இந்த ஞானத்துக்கு வந்துன்னு சொல்லிட்டான். ஞான் கர்மம் அவனை விட மாட்டேங்குது. விடுதா கர்மம்? கர்மம் விடாது. என்ன கர்மமோ செஞ்ச கர்மம். கர்மம் விடாது தம்பி. நீ ஆசையை விட்டால் தான் கர்மம் விடும். ஆசையை விடுவியா? ஆசையை விட மாட்டேன். லோக ஏசனா, வித்த ஏசனா, புத்திர ஏசனான்னு நிறைய ஆசையை அடுக்கி வச்சுருக்கேன். பீரோ ஃபுல்லாக 0. தயவுசெய்து 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லாம் கிளியர் பண்ணி அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்து அனுப்புங்க. யாருக்காவது கொடுத்துருங்க உங்கள் பொருளை எல்லாம். பாவம் வச்சுக்கிட்டே என்ன பண்ண போகிறீங்க? அடுத்த ஜென்ரேஷன் பயன். நாங்கள் இப்போ எல்லாம் ஒரு ஜென்ரேஷனு குழந்தைங்க சிவானந்தா ஏதோ ஒரு ஆசிரமத்துக்கு அன்றைக்கி வந்தாங்க. எந்த ஆசிரமம் அது? சிவானந்தா குருகுலத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்து விட்டோம். நல்லா பல நான் சொல்லவே எங்கிட்ட அதுங்க சொல்லவே இல்லை. ஏதோ நெட்டில் பார்த்துக்கிது கண்டுபிடிச்சி செயல்படுத்திட்டாங்க. ஆமாங்க, என்னங்க வச்சு என்னங்க இப்போ மடித்து பார்த்து பெருமிச்சு விட்றீங்க. கீழே சரி இது பழம் எங்களுக்கு இடமே கொடுக்க மாட்டீங்க. கடைசி கீழ் செல்ஃபு கொடுக்குறீங்க. அதுலேயும் பாதி ஆக்குப்பை பண்ணிடுறீங்க. வேஸ்டேஜ் எல்லாம் அதில் தள்ளி வச்சுக்கிறீங்க. என்ன அக்கிரமம், அநியாயம். தேஷாம் கர்மேந்திரியாணி ஆக்கியானி கர்மேந்திரியாணி தேஷாம் கிரமேண வச்சனாதேன கமன விசர்க ஆனந்த. இது என்ன செய்யுதுன்னா, வாக்கு என்ன செய்யுது? எடுக்கும். பேசும். வாக்கு பேசுமா? வாக்கு பேச்சு. அதான் வச்சன ஜானம். கால் என்ன? பாதம் என்னது? பாதம் நடக்கும், கமனம். விசர்க்கம் எருவாய். ஆனந்தம் உபஸ்தம் கருவாய். ஆனந்தம் கொடுக்கறது உங்களுக்கு. எப்படி வரிசையில் ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு எடுக்கிறத கையை எடுக்கும். பாதம் பாணிக்கு சொல்லலை. கை எடுக்கும், கால் நடக்கும். எருவாய் கழிவு நீக்கம் செய்யும். கருவாய் ஆனந்தம் கொடுக்கும். இப்படி 5 தத்துவத்துக்கும் 5. ஆச்சா? இது கிரமனாக உற்பத்தி ஆகியிருக்கு. வேலை அதுக்கு வேலை கொடுத்துருக்கு. ஞானேந்திரத்துக்கு வேலை கொடுத்தாச்சு, கர்மேந்திரத்துக்கு வேலை கொடுத்தாச்சு. இப்போ அந்தக்கரண்.
அந்த கரணை நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வேல் முருகனுக்கு அரோகரா. மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய்